எம்எஸ்எம்இக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க? அந்த எம்எஸ்எம்இக்கு ஒதுக்குறதுல தமிழ்நாடு எம்எஸ்எம்இ கவர் ஆகாதா? தமிழ்நாடு தவிரன்னு சொல்லியிருக்காங்களா? முன்னாலதான் எல்லா சட்டம் வந்தாலும் இது ஜம்மு காஷ்மீருக்கு தவிரன்னு வரும். அப்படிதான் தமிழ்நாடு தவிரன்னு வருதா? ஒரு 4 வழிச்சாலையில ஒரு டோல்கேட்ல இருந்து இன்னொரு டோல்கேட்டுக்கு இடையில மட்டும் 4500 கோடி ரூபாய்க்கான முதலீடு வந்திருக்குல்ல. குலசேகரத்துல ராக்கெட் ஏவுதளம் யார் கொண்டு வந்தா? தூத்துக்குடி துறைமுக விரிவாக்கம் யார் கொண்டு வந்தா? பண்ணிட்டு இருக்கோமே. கமலாலயத்துக்கு போனீங்கன்னா அக்டோபர் 2 காந்தி படம் தான் வரவேற்கும் உங்களை. ஒரு வாரம் பண்றோம். காங்கிரஸ் மறந்துருது, நாங்க இன்னும் காந்தியெல்லாம் மறக்கல. ஒரு மத்திய பட்ஜெட் 140 கோடி இந்தியர்களை மனதில் வைத்து தயாரிக்கப்படுகிறது. அதுல ஒவ்வொரு மாநிலம் பேரா சொல்லுவாங்களா? மத்திய பட்ஜெட்ல பஞ்சாப் மாநிலம்னு சொல்லியிருக்காங்களா? ஹரியானான்னு சொல்லியிருக்காங்களா? அஸ்ஸாம்னு சொன்னாங்களா? ஆந்திரான்னு சொன்னாங்களா? கர்நாடகான்னு சொன்னாங்களா? இல்லையா, எந்த மாநிலம் சொல்லவே இல்லையா? திட்டங்கள் எல்லாருக்கும் பொதுதான். அதுல அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் 52 லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் போட்டிருக்காங்க நிதியமைச்சர். அதுல தமிழ்நாடு வருதா வரலையா? வரலையா? தமிழ்நாட்டுக்கு நிதி ரொம்ப குறைவா தான் ஒதுக்குறாங்க. ஏற்கனவே தர வேண்டிய நிதியை கொடுக்கல. பட்ஜெட்லயே நிதி ஒதுக்குறாங்க மாநிலங்களுக்கு. நீங்க மாவட்டங்களுக்கு எல்லாம் உங்க ஸ்டேட் பட்ஜெட்ல நீங்க மாவட்டங்களுக்கு நிதி அதுலயே ஒதுக்குறீங்க. அது வேற இது வேற. அது வந்து பினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ல ஒதுக்குவாங்க. பட்ஜெட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. பட்ஜெட் என்பது ஒட்டுமொத்த தேசத்துக்கும், ராணுவத்துக்கு எவ்வளவு, கல்விக்கு எவ்வளவு, மக்களுடைய உடல்நலம் சுகாதாரத்துக்கு என்ன, புதிய திட்டங்கள் என்ன, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன, எம்எஸ்எம்இக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க? அந்த எம்எஸ்எம்இக்கு ஒதுக்குறதுல தமிழ்நாடு எம்எஸ்எம்இ கவர் ஆகாதா? தமிழ்நாடு தவிரன்னு சொல்லியிருக்காங்களா? முன்னாலதான் எல்லா சட்டம் வந்தாலும் இது ஜம்மு காஷ்மீருக்கு தவிரன்னு வரும். அப்படிதான் தமிழ்நாடு தவிரன்னு வருதா? சென்ற முறை மோடி அவர்கள் ஐயா மதுராந்தகம் வரும்போது சொன்னார் 16 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு இதுவரை கொடுத்துருக்கோன்னு சொல்றாரு. 3 லட்சம் கோடி ரூபாய் டெவல்யூஷன் ஆஃப் ஃபினான்ஸ் அதுல வந்திருக்குன்னு சொல்றாரு. மாநிலங்களுக்கு வெறும் 32% நிதி ஒதுக்கீடு இருந்ததை 42% மாத்தினது யாரு? நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் மாத்தினாரு. பிஜேபி வந்துதான். அதுக்கு முன்னால மன்மோகன் சிங் இருக்கிற வரைக்கும் திமுகவும் இருந்த அமைச்சரவையில கூட மாநிலங்களுக்கு 42% நிதி ஒதுக்கீடு கொடுக்கவில்லையே. இப்ப நீங்க பெட்ரோல் நம்ம போடுறதுனால, டீசல் போடுறதுனால மத்திய அரசுக்கு ₹1 லாபம் அப்படின்னா அதுல 42 பைசா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் வருது. இதை விட என்ன சார் ஒரு டெவல்யூஷன் ஆஃப் ஃபினான்ஸ் எந்த அரசாங்கம் எங்கே பண்ணுவாங்க? பண்ண முடியாது. நீங்க 12 மாநகராட்சியும் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு தமிழ்நாட்டில் அறிவிச்சது யாரு? மத்திய அரசாங்கம் தானே. 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தது மத்திய அரசாங்கம் தானே. 4 வழிச்சாலைகள்ல இன்னைக்கு முன்னணி மாநிலங்கள் ஒரு பட்டியல்ல தமிழ்நாடு இருக்கா இல்லையா? 4 வழிச்சாலைகள் வட இந்திய மாநிலங்கள்ல வருது, தமிழ்நாட்டில் வரல நீங்க சொல்ல முடியுமா? எங்கிட்டு போனாலும் தமிழ்நாடு 4 வழிச்சாலையா இருக்கு. புதிய ரயில் தடங்கள் வரலன்னு சொல்ல முடியுமா நீங்க? சென்னையினுடைய ஃபேஸ் 1 மெட்ரோக்கு முழுக்க ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. செகண்ட் மெட்ரோக்கு நாங்க பார்த்துக்குவோம்னு சொன்னதுனால டிலே. கோவை மதுரையில் இவங்க ப்ரொபோசலே சரியா கொடுக்கல. அது ரயில்வே அமைச்சர் திமுகவை அம்பலப்படுத்தி இருந்தார், சரியா கொடுக்கவில்லை அப்படின்னு. இப்போ சென்ற வாரம் மதுரை எய்ம்ஸ் போயிருந்தேன். அந்த வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. மதுரை எய்ம்ஸ் 2300 கோடி சார். அது கப்பலூர் டோல்கேட் பக்கத்தில் இருக்கு, தோப்பூர்ல. அங்கிருந்து 50 கிலோமீட்டர் போனீங்கன்னா சாத்தூர்ல மெகா டெக்ஸ்டைல் பார்க்கு, அது 2200 கோடி. 1030 ஏக்கர்ல வருது டெக்ஸ்டைல் பார்க். இந்தியாவில் அவர் மோடி நினைச்சிருந்தா எந்த ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்கலாம். ஏன் தமிழ்நாடு கொடுத்தாரு? நான் பல இடங்களில் சொல்றேன். டோல்கேட் டு டோல்கேட் 50 கிலோமீட்டர்ல ஒரு 4 வழிச்சாலையில ஒரு டோல்கேட்ல இருந்து இன்னொரு டோல்கேட்டுக்கு இடையில மட்டும் 4500 கோடி ரூபாய்க்கான முதலீடு வந்திருக்குல்ல. குலசேகரத்துல ராக்கெட் ஏவுதளம் யார் கொண்டு வந்தா? தூத்துக்குடி துறைமுக விரிவாக்கம் யார் கொண்டு வந்தா? தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பண்ணிருக்கு. இதெல்லாம் தமிழன் பெருமைப்படணும். இதுல சந்தோஷப்படுற ஒரு முதலமைச்சருக்கு இல்லை. சரி, தமிழ்நாடுக்கு நிதி ஒதுக்கல. நிதி ஒதுக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? எனக்காவது போய் நிதியமைச்சரை போய் பார்த்து முதலமைச்சர் பேசியிருக்காரா? பிரதமரை போய் சந்திச்சு தமிழ்நாட்டோட நிதி ஒதுக்கீட்டுல எவ்வளவு பாரபட்சம் இருக்கு, எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி பிரதமரை சந்திச்சு ஏதாவது பேசியிருக்காரா? பேசும்போது இதெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறாரா? ஒன்றும் இல்லையே. 40 எம்பி அனுப்பிச்சிங்க தமிழ்நாட்டில் இருந்து. என்ன பண்றாங்க? அங்கே போய் போண்டா பஜ்ஜி வடை சாப்பிட்றாங்க. அது தமிழ்நாட்டிலே சாப்பிட்ற வேண்டியன. டெல்லியில் போய் பார்லிமெண்ட்ல உட்காந்து போண்டா வடை சாப்பிடணுமா? அதுக்கு 40 எம்பியா? இதெல்லாம் அபத்தம் சார். எய்ம்ஸ்ல ஒண்ணுமே இல்லை, ஒரு செங்கல் தான். நாங்கள் ஒரு செங்கலை தவிர ஒன்றும் இல்லை. உள்ள போய் பாருங்க, 12 லட்சம் சதுரடி வேலை முடிய போகுது. இன்னும் 2 மாசத்துல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மீதமுள்ள இன்னொரு 13 லட்சம் சதுரடி அடுத்த வருஷத்துக்குள்ள அது முடியும். எய்ம்ஸ் இஸ் கோயிங் டு பி ஃபங்க்ஷனல் ஷார்ட்லி. ஒன்றும் இல்லைன்றீங்க. இது ஒரு நேரேட்டிவ். என்னைக்குமே திமுக என்னன்னா பொய்களை முன்வைத்து தவறான தரவுகளை வைத்துக்கொண்டு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அந்த நேரேட்டிவ்ல இது ஒண்ணு. ஆனா மக்கள் முன்ன மாதிரி இல்லை. திமுக மாறவில்லை.
எப்போதும் சொல்கிற பொய்களை சொல்லிக் கொண்டு தான் இருக்காங்க. மக்கள் மாறிவிட்டார்கள். திமுகவின் பொய்யை அவர்கள் நம்ப தயாராக இல்லை. வரக்கூடிய தேர்தலில் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விலை கொடுப்பார் ஸ்டாலின். இந்த மகாத்மா காந்தி ஊர்வலத்துக்கு பேர் மாத்தினதுக்கு தொடர்ந்து காங்கிரஸ் பல்வேறு போராட்டம் நடத்தி வராங்க. மீண்டும் அந்த நூலாளருக்கு மகாத்மா இப்போ இந்த பட்ஜெட்ல மகாத்மா காந்தி ஸ்வராஜ், கிராம் ஸ்வராஜ் திட்டம் வந்திருக்க. மகாத்மா காந்தியை நாங்கள் புறக்கணிக்கிறதுனா அந்த பட்ஜெட்ல ஏன் அப்படி மகாத்மா காந்தி பேரில் ஒரு திட்டம் கொண்டு வரணும்? பாரதிய ஜனதா கட்சிக்கு செப்டம்பர் 25 எங்களது பெரிய தலைவர் தீனதயாள் உபாத்யாயா அவருடைய பிறந்தநாள். அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்தநாள். இந்த ஒரு வாரமும் நாங்கள் விழா கொண்டாடுறோம். ஒரு ஊருக்கு காந்தி படம் வச்சு அதுக்கு அஞ்சலி செலுத்தி அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தியோட இடத்துக்கு மோடி போறார். எல்லா கட்சி அலுவலகங்களையும் மகாத்மா காந்தி படம் வச்சு மரியாதை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எங்களை பண்ணிட்டு இருக்கோமே. கமலாலயத்துக்கு போனீங்கன்னா அக்டோபர் 2 காந்தி படம் தான் வரவேற்கும் உங்களை. ஒரு வாரம் பண்றோம். காங்கிரஸ் மறந்துடுது, நாங்கள் இன்னும் காந்தியெல்லாம் மறக்கல. அந்த திட்டமே வேற திட்டம் சார். நீங்க மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை மாற்றவில்லை. இது பழைய திட்டத்தை ஸ்கிராப் பண்ணிட்டு புது திட்டம். அதனால அந்த விக்சித் பாரத் அந்த டெவலப்மெண்ட் அப்படின்ற பேர்ல அது வந்திருக்கு. அது பழசு 100 நாள் திட்டம், இது 125 நாள். பழசுல மாநில அரசு 10% கொடுக்கணும், மத்திய அரசு 90% கொடுக்கும். இதுல மாநில அரசு 40 கொடுக்கணும், மத்திய அரசு 60 கொடுக்கும். எல்லா ஸ்கீமும் அப்படிதான். அதே மாதிரி அந்த பேட்டர்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அதே நேம்ல இருந்துச்சுன்னு சொன்னா தேவையற்ற கன்ஃபியூஷன் வரும், கணக்கு வழக்குகள்ல பிரச்சனை வரும். அதனால அதை கம்ப்ளீட்டா ஸ்கிராப் பண்ணிட்டு ஒரு புதிய சட்டம் இயற்றி அதை கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி முன்னால எப்ப வேணாலும் 100 நாள் வேலை கொடுக்கலாம். இப்போ கிராமங்கள்ல விவசாய பணிகள் நடக்கும்போது, அறுவடை, விதப்பு, இந்த மாதிரி விவசாய நடவடிக்கைகள் இருக்கும்போது அந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடாதுன்னு இந்த சட்டத்தில் இருக்கு. விவசாயம் பாதிக்கக்கூடாதுன்றனால இருக்கு. அதனால இது முற்றிலும் புதிய திட்டம். அதுக்கு காந்தி பேர் இல்லை, அவ்வளவுதான். சரியா? நாங்க காந்தி பேர் எடுக்கணும்னு நோக்கம் இல்லை, திட்டம் புதுசா கொண்டு வந்திருக்கோம், அவ்வளவு. குரூப் 2 எக்ஸாம் நரேந்திர மோடி பேர்ல ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா இந்தியாவில் 12 வருஷம் பிரதமராக இருந்தவர் மோடி. அவர் பேர்ல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. நரேந்திர மோடி இலவச வீடு திட்டம், நரேந்திர மோடி விவசாயிகள் பயிர் பாதுகாப்பு திட்டம், நரேந்திர மோடி திட்டம், அப்படி ஏதாவது இருக்கா சார்? இல்ல. தமிழ்நாட்டை போற பக்கம்லாம் கலைஞர் பேர் வச்சிருக்கீங்க. ராஜீவ் காந்தி பேர்ல திட்டம் இருக்கு, இந்திரா காந்தி பேர்ல திட்டம் இருக்கு. நல்ல வேலை சோனியா காந்தி பேர்ல இல்ல. நேரு பேர்ல திட்டம் இருக்கு. நேரு பேர்ல மட்டும் இந்த நாட்டில் எவ்வளவு நிறுவனங்கள் இருக்கு. நரேந்திர மோடி தாம் பேரே வச்சுக்கலையே. நாங்க எவ்வளவோ அவர்கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்கோம். நீங்க உங்க பேர் வச்சாதான் மக்களுக்கு அது நீங்க கொடுக்குறீங்கன்னு தெரியும், நமக்கு அது ஓட்டு மாறுறதுக்கு சுலபமா இருக்கும். தமிழ்நாடு மாதிரி சொல்லும் போது கூட அவர் மறுத்துட்டார். என் பேர் எதுவுமே இருக்கக்கூடாதுட்டார். பிரதமர்ன்ற பேர் தான் இருக்குமே தவிர நரேந்திர மோடின்ற பேர் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? பேர் வைக்கக்கூடாது சார், மக்களுக்கு சோறு வைக்கணும், அதுதான் முக்கியம். இந்த குரூப் 2 எக்ஸாம் திடீர்னு ஒத்தி வச்சுட்டாங்க. அதனால் தேர்வு எழுத எல்லாமே ஒரு பெரிய மன உளைச்சல் கிளம்பி போயிட்டாங்க. எப்படி சார் பார்க்க? நீட் தேர்வு முறைகேடுகளை பற்றி என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி சோதனை பண்ணாங்க, எப்படி தாமதமாக ஒரு பொண்ணு 10 நிமிஷம் லேட்டாக வந்த பொண்ணை கூட திருப்பி அனுப்பிச்சாங்கலாம் நீங்கள் தானே ஊடகங்கள்லாம் வீடியோலாம் காமிச்சிங்க. TNPSC 2 காமிங்க, எழுதுங்க, அதை பற்றியாக எழுதுங்க. நீட் தேர்வில் முறைகேடுனோடனே முறைகேடே இல்லை, முறைகேடுனோடனே நான் எழுதுனீங்க, மாணவர்களுக்கு சிரமம் நீங்கள் அது நீங்கள். இப்போ TNPSC 2ல திடீர்னு ஒத்தி வைக்கிறாங்க, முன்னறிவிப்பு இல்லாமல் ஒத்தி வைக்கிறாங்க. அதில் எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டாங்க, மாணவர்கள் கஷ்டப்பட்டாங்க, பெற்றோர்கள் எவ்வளோ மன உளைச்சலுக்குள்ளானாங்க, அதெல்லாம் ஊடகங்களை சொல்லுங்க, பத்திரிகையில் எழுதுங்க. நிறைய ஊடகங்கள் அவங்களுடைய செயல் அலுவலகம் ஒரு இடத்துல இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன். செயல் அலுவலகம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. சில பத்திரிகைகளுக்கு அண்ணா அறிவாலயத்தில் தான் இருக்கு. அறிவாலயம் என்ன சொல்லுதோ அதை எழுதுறாங்க சில ஊடகங்கள். பெரும்பாலான ஊடகங்கள் நேர்மையாக இருந்தால் கூட சில ஊடகங்கள், அந்த சில ஊடகங்களுடைய கருத்து மக்களுக்கு போய் ஒரு நேரேட்டிவா தப்பா போய் சேருது. அதனால இது வன்மையாக கண்டிக்கிறேன். TNPSC 2 பல தேர்வுகளை குறித்தனால நடத்துறது. TNPSC 4 அப்படிதான் நடந்தது. அப்புறம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பல மாதங்கள் அதுக்கு ரிசல்ட் வராமல் இருந்தது. அப்போ இதெல்லாம் ஏமாத்துறது. நீங்க புதுசா ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க அரசாங்கத்துக்கு பணம் இல்லை, ஆனா அதே சமயம் இந்த ஷோலாம் காமிக்கிறாங்க, ஷோ பண்ணிட்டே இருக்காங்க. அதனால இதெல்லாம் பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டில், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும்போது தான் இதெல்லாம் மாறும். அது வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் மக்கள் நல்ல அக்கறை கிடையாது. முதல்வர் இன்னைக்கு எக்ஸாமு, அதனால முதல்வர் கார் வழக்கமாக 9 மணிக்கு கோபாலபுரத்துலேருந்து கிளம்பும். இன்னைக்கு இப்போ பரீட்சைங்கிறதுனால ஸ்டாலின் மக்கள் மாணவர்கள் மேலே அன்போட ஒரு அரை மணி நேரம் லேட்டாக கிளம்பினார், டிராஃபிக் ஜாம் ஆயிடக்கூடாதுன்னு. இந்த வேலையில் இந்த பொம்மாத்தெல்லாம் பண்ணாங்க. இப்போ TNPSC குரூப் 2ல எவ்வளோ மாணவர்கள் சஃபர் ஆனாங்கன்னு சொல்லு.
சொல்லுங்க, அது சொல்லுங்க. சரி. தேங்க்யூ.